பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 14வது நாள் தியானத்திலே 40 days லைஃப் சேஞ்சிங் 40 thoughts, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நல்ல குணமாகிய ஒழுக்கத்தை குறித்து தியானித்து ஒழுக்க குணத்திலே முன் உதாரணமாய் திகழுவோம். உபாகமம் 32:4 சொல்கிறது, அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையும் ஆனவர். ஆங்கில வேதாகமம் NIV மொழிபெயர்ப்பிலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு காரியம், He is the rock, His works are perfect and all His ways are just, a faithful God who does no wrong, upright and just is He. ஆம், நம்முடைய தேவன் அவர் ஒழுங்குகளின் தேவனாக இருக்கின்றார். He is a perfect God. அவர் எதை செய்தாலும் அதில் ஒரு ஒழுங்கு இருக்கும். அவர் செய்கின்ற எந்த காரியத்திலும் குறைகள் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு குறைகளையும் நம்மால் பார்க்கவோ சொல்லவோ முடியவே முடியாது. ஆதியாகமம் 1:2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த பூமியை தேவன் அப்படியே இருக்கட்டும் என்று விட்டுவிடவில்லை இல்லையா? மாறாக அவர் என்ன செய்தார்? ஒழுங்கின்மையாயிருக்கும் பூமியை ஒழுங்கும் கிரமுமான உலகமாக சிருஷ்டித்து இருளை வெளிச்சமுமாக உண்டாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, அவர் சகலத்தையும் ஒழுங்கும் கிரமுமாக செய்கின்ற தேவன். ஆதலால்தான் பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுக்கம் என்றால் என்ன? மெரியம் வெப்ஸ்டர் ஒழுக்கத்தை ஒழுங்கு, ஆர்டர் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட நடத்தை, பிஹேவியர் என்று சொல்கின்றார். அந்த வகையில் ஒழுக்கம் என்பது ஒரு அணுகுமுறை அல்ல, அது ஒரு செயல் மற்றும் நல்நடத்தை என்று சொல்லலாம். உலகத்தில் பல்வேறு கலாச்சாரங்கள் இருந்தாலும் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் ஒழுக்கத்தை தமிழர்கள் சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பாடாக கருதுகின்றனர். வேதம் ஒழுங்கை குறித்து என்ன சொல்லுகின்றது? 1 கொரிந்தியர் 14:40 சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. இந்த வசனத்தை நாம் பார்த்தோமானால் நாம் செய்யும் எல்லா காரியங்களிலும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். இந்த வசனத்தை நாம் பார்த்தோமானால் நாம் செய்யும் எல்லா காரியங்களிலும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்றும், மேலும் நம் நடத்தைகள் எல்லாவற்றிலும் நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நமக்கு அழகாக தெளிவாக வலியுறுத்துகின்றது. எனவே நாம் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம் நடத்தைகள், நாம் நடந்து கொள்கின்ற காரியங்களில், நாம் கடைபிடிக்கின்ற காரியங்களில் எல்லாவற்றிலும் நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரி, முதலாவது ஒழுங்கு ஆர்டர். நம் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நமக்கு ஒழுக்கம் தேவை. நம்முடைய வீட்டிலே, நாம் வேலை பார்க்கும் இடங்களிலே, நம்முடைய சபையிலே, நாம் வாழும் சமுதாயத்திலே நாம் ஒழுக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். எனவே நம் வாழ்வின் ஆரம்ப காலத்திலிருந்தே, அதாவது நம்முடைய சிறு வயதிலிருந்தே ஒழுக்கத்தை கடைபிடிப்பது சிறந்தது. முதலாவது ஒழுங்கு எங்கு ஆரம்பிக்க வேண்டும் தெரியுமா? குடும்பத்திலே ஒழுங்கு. நீதிமொழிகள் 24:2-3 சொல்கிறது, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். இந்த வசனம் நம் வீட்டை எப்படி ஒழுங்காக வைக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகின்றது. வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் அந்த வீடு பார்ப்பதற்கு அருமையும் இனிமையுமாக இருக்கும். இரண்டாவதாக,
வீட்டில் உள்ளவர்களுடைய செயல்கள் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்பட வேண்டும். அதாவது ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளிலே பொறுப்புகளிலே ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். நம் வீடுதானே என்று நினைத்து ஏனோ தானோ வென்று வாழ முடியாது இல்லையா? நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக செய்யும் போது அந்த வீடு உண்மையாகவே பார்ப்பதற்கு நேர்த்தியான அழகான வீடாக காணப்படும். அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஒழுங்கு இருக்கிறதா என்று பார்த்து அவர்களுக்கு இந்த ஒழுங்கை நாம் கற்றுத்தர வேண்டும். ஆதியாகமம் 1:27 சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலிலே படைத்திருக்கிறபடியினால் நாம் நம்முடைய குணாதிசயங்களிலும் அவரை போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். எனவேதான் கிறிஸ்துவின் சிந்தையுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்கின்றது. நாம் அவருடைய சாயலிலே இருக்கிறதை போல நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சாயலிலே தான் பிறக்கிறார்கள். ஒரு குழந்தை பிறந்தவுடன் முதலில் வருகின்ற கேள்வி ஆண் பிள்ளையா அல்லது பெண் பிள்ளையா? இரண்டாவது கேள்வி பிள்ளை அம்மா ஜாடையா அல்லது அப்பா ஜாடையா என்றுதான் கேட்பார்கள். ஆம், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிரதிபலிப்பாக இருக்கின்றார்கள். உருவத்தில் மாத்திரமல்ல, நடையிலே, பேச்சிலே, செயலிலே என்று ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் நம்மை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நாள் எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு சகோதரி தன் பிள்ளையை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுகிறதை பார்த்தேன். அதன் பின் ஒரு நாள் அந்த பிள்ளை அதே வார்த்தையை சொல்லி தன் தங்கையை திட்டுவதை பார்த்தேன். கெட்ட காரியங்கள் பிள்ளையினுடைய இருதயத்திலே வெகு சீக்கிரம் பதிந்துவிடும். ஒவ்வொரு பெற்றோரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தின் பாடம் கற்றுத்தரும் நல்ல ஆசிரியராக இருக்கின்றோம். பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று கற்றுக்கொள்கிறதை காட்டிலும் தங்கள் வீட்டில்தான் ஒழுக்கத்தின் பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சிறு பிள்ளையை ஒரு சிறு செடிக்கு ஒப்பாக சொல்லலாம். ஒரு மரம் ஒரு சிறிய செடியாய் இருக்கும்போது அதை எளிதில் வளைக்க முடியும். ஆனால் முழுமையாக வளர்ச்சியடைந்த ஒரு மரத்தை நேராக்க முயற்சி செய்து பாருங்கள். மிகப்பெரிய இயந்திரத்தினால் கூட அதை நேராக்க முடியாது. அதே போலத்தான் கெட்ட பழக்கங்கள் சிறு பிள்ளைகளின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிட்ட பின் அது சரி செய்கிறது சாத்தியமில்லாத காரியமாகி விடுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நினைத்தால் ஒழிய அதை மாற்றுகிறது மிகவும் கடினம். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து என்று வேதம் சொல்கிறதை போல நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே நல்லொழுக்கம் உடையவர்களாக வளர்க்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் விரும்புகின்ற இந்த ஒழுக்கத்தை நம் குடும்பத்தில் கடைபிடிப்பது மிகவும் அவசியம். இரண்டாவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்கு. ஆவிக்குரிய ஒழுங்கு என்று பார்த்தோமானால் நம்முடைய ஜெபம், வேத வாசிப்பு, சபைக்கு நேரத்திற்கு செல்லுதல், சபைக்கு தவறாமல் செல்லுதல், தேவனுக்கு பிரியமான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுதல், இவை எல்லாவற்றிலும் நாம் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவது, சமுதாய வாழ்க்கையில் ஒழுங்கு. நாம் வாழும் சமுதாயத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. சில வரைமுறைகளும் இருக்கின்றது. சில சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்ற காரியங்கள் இருக்கின்றது. வேதத்தில் சகரியா எலிசபெத் என்ற தம்பதியினரை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. லூக்கா 1:6 சொல்கிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த சகரியாவும் எலிசபெத்தும் ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கை வாழவில்லை. மாறாக நல்ல பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒரு சில கட்டளைகளை கை கொண்டார்கள் என்று சொல்லப்படாமல் தேவனுடைய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தனர். மேலும் இவர்கள் தேவனுடைய கற்பனைகளின்படி மாத்திரமல்ல, நியமங்களையும் கை கொண்டு வந்தனர். நியமங்கள் என்றால் ஒழுங்குகள், சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிவது என்று சொல்லலாம். சிலர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்வார்கள், ஆனால் ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். சபையில் உள்ள காரியங்களில், அலுவலகங்களில், வேலை சம்பந்தமான காரியங்களில், பக்கத்து வீட்டுக்காரர்களுடன்
பழகுகின்ற விஷயங்களில் நியாயமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த சகரியாவும் எலிசபெத்தும் தேவனோடு மாத்திரமல்ல, மனிதரோடும் நல்ல உறவில் இருந்தனர். அப்படியாகத்தான் நாம் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, சமுதாய வாழ்க்கையிலும் சரி ஒரு ஒழுங்கை பின்பற்ற வேண்டும். நாம் இந்த சமுதாயத்தில் வாழ்வதால் அதன் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழும் ஒரு ஒழுங்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது ஒழுங்கு பிஹேவியர். நம்முடைய ஒவ்வொரு நடத்தையிலும் ஒழுக்கமுடையவர்களாய் நடந்து கொள்வது மிகவும் அவசியம். ஒழுக்கம் என்பது ஒருவரின் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு குணம். ஒரு நபர் கண்டிப்பாக ஆரோக்கியமான மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டுமே வெற்றியை பெற முடியும். நம் வாழ்க்கையில் பின்பற்றப்படுகின்ற நல்ல நடத்தையே ஒழுக்கமாகும். ஒழுக்கம் உயிரினும் மேலானது. ஒழுக்கம் உடையார் இகழ்ச்சி அடையார் என்று பெரியவர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இல்லையா? ஆம், ஒருவரிடத்தில் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒழுக்கமான குணம் இல்லாவிட்டால் அவருடைய வசதி வாய்ப்புகளை வைத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. 2 தெசலோனிக்கேயர் 3:7 சொல்கிறது, இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும். ஆம், பவுல் இந்த வசனத்தில் ஒழுக்கமாய் வாழ்வதின் முக்கியத்துவத்தை அழகாக சொல்லியிருக்கின்றார். நாம் என்னென்ன காரியங்களை பின்பற்ற வேண்டும் என்று அறிந்திருக்கின்றோம். காரணம், நமக்கு வேதத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார். வேதத்தில் நாம் எப்படியாய் நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன காரியங்களை பின்பற்ற வேண்டும் என்று நாம் ஒழுக்கமாய் நடந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேதத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கின்றது. மேலும் 1 கொரிந்தியர் 15:33 சொல்கிறது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகளை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது. நல்லொழுக்கத்தை கெடுக்கும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுவது நமக்கு நல்லதல்ல. நல்ல பண்புகள் உள்ளவன் நல்ல ஒழுக்கம் உடையவன் என்று கருதப்படுகின்றான். எனக்கன்பானவர்களே, ஒழுக்கம் பல வழிகளில் நமக்கு உதவுகின்றது. மேலும் நம்மை சுற்றியுள்ளவர்களை ஒழுக்கமாக இருக்க தூண்டுகின்றது. ஒருவரின் சிந்தனை ஒழுக்கமாக இருந்தால் அவர்களுடைய செயல்பாடுகளும் ஒழுக்கமுடையதாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒழுக்கம் ஒரு நபரை சரியான பாதையில் வழிநடத்தும் வழிகாட்டியாக இருக்கின்றது. எனவே தீத்து 1:5 சொல்லப்பட்டபடி, நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி நம்மில் குறைவாய் காணப்படுகின்ற ஒழுக்கத்தின் குணங்களை சரி செய்து தேவன் விரும்புகிறபடி ஒழுக்கமானவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமாக. எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு தேவன் விரும்புகின்ற ஒழுக்கத்தை குறித்ததான அநேக காரியங்களை நாம் தியானித்தோம். ஒழுக்கம் என்பது நாம் கை கொள்ள வேண்டிய சில ஆர்டர்ஸ், சில பிஹேவியர்ஸை குறிக்கிறதாக இருக்கின்றது. நம்முடைய நடத்தை ஒழுங்கை குறிக்கின்றதாக இருக்கின்றது. அதனால் தேவன் நமக்கு சொல்லி இருக்கின்ற இந்த ஒழுங்கை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கேட்ட இந்த காரியத்தை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், ஃபார்வர்ட் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒழுங்கு ஒழுங்கு என்றால் கரெக்ட், பெர்ஃபெக்ட், சரியானது, நேர்த்தியானது. ஆமான்பானவர்களே, தேவன் சகலமும் நேர்த்தியாக நன்மையாக அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஒரு தடவை எரேமியாவை பார்த்து, நீ குயவன் வீட்டுக்கு போ என்று சொன்னபோது, அங்கே குயவன் ஒரு திரிகினால் ஒரு மண் பாண்டத்தை செய்து கொண்டிருந்தார். அவர் செய்து கொண்டிருக்கும் போது அந்த மண் பாண்டம் கெட்டு போயிற்று. கெட்டு போன அந்த பாத்திரத்தை அப்படியே விடாமல் அந்த குயவன் வேறொரு மண் பாண்டை அழகாக அவர் உருவாக்கினார்.
ஆண்டவர் சொன்னார், இந்த குயவன் செய்ததைப் போல நான் உன் வாழ்க்கையிலே காரியங்களை ஒழுங்குபடுத்த மாட்டேனோ, சரி செய்ய மாட்டேனோ. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியை சகோதரி, என் வாழ்க்கையில ஒழுங்குன்றது ஒண்ணுமில்லை. என் குடும்பத்தில் எதுவும் சரியாக ஒழுங்காக இல்லை. என் வேலை ஸ்தலத்தில் எதுவும் சரியாக ஒழுங்காக இல்லை. என் வாழ்க்கையில எதுவும் நன்மையாக, நேர்மையாக, ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. கலக்கங்களே, வேதனைகளே என் வாழ்க்கையில் இருக்கிறது. ஏதோ ரைட்டாக, சரியாக என் வாழ்க்கையில் எதுவும் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஒன்று பின் ஒன்று வருகிறது. ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில ஒழுங்கில்லாமல் இருக்கிறது என்று சொல்லி கவலையோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய தேவன் அதன் காலத்துல நேர்த்தியாக நன்மையாக செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் ஒழுங்கில்லாமல் இருக்கிறதோ அவைகளை ஆண்டவர் ஒழுங்கப்படுத்த போகிறார். ஆம், தேவன் உன் வாழ்க்கையிலே சீர்படுத்த வேண்டியதை அவர் சீர்படுத்த போகிறார். உன் வாழ்க்கையில தேற்ற வேண்டிய காரியத்திலே அவர் உன்னை தேற்ற போகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீக்க வேண்டிய காரியங்களை அவர் நீக்க போகிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்காக, நன்மையாக, நேராக மாற்ற விரும்புகிற தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதுதான், அவரை நம்பியிருப்பதுதான், அவரை சார்ந்திருப்பதுதான். நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது எப்படி அந்த களிமண் குயவனுடைய கையிலே வணியபடி ஒப்பு கொடுத்ததோ, பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு புதிய பாத்திரமாக, கனமுள்ள ஒரு பாத்திரமாக, யாவருக்கு முன்பாக தலை நிமிருகிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவது, மாற்றுவது, ஆசீர்வதிப்பது நிச்சயம். நாம் ஜெபம் செய்யலாமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கண்ணீரோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருமுறை கருத்தில் வைக்கிறேன் அப்பா. அவருடைய நம்பிக்கையை நீ அறிந்திருக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற கேள்விகளை அறிந்திருக்கிறீர். அவருடைய மனதில் இருக்கிற கலக்கங்களை அறிந்திருக்கிறீர். மனதில் இருக்கிற குழப்பங்களை அறிந்திருக்கிறீர். அவருடைய தேவைகளையும் அறிந்திருக்கிறீர். அவருடைய பிரச்சனைகளும் நன்கு புரிந்திருக்கிறீர். நாங்கள் வெளிவீனம் உள்ள பாண்டங்கள் தான். பல விஷயத்தில் நாங்கள் ஒழுங்கில்லை. நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே, எங்கள் பரிசுத்தத்திலே, பல நேரத்தில், பல காரியத்திலே நாங்கள் ஒழுங்கற்ற மக்களை தான் இருக்கிறோம். ஆனால் எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், நீர் எங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்களிலே, நீர் எங்களை குறித்து வைத்திருக்க நோக்கங்களிலே நீர் மாறாதவராக இருக்கிறீர் அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளிலே தன்னுடைய வாழ்க்கையுடைய கரத்தில் அர்ப்பணித்து நன்மையை எதிர்பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தில் வைக்கிறேன் அப்பா. அவருடைய வாழ்க்கையில் இருக்க தீங்குகளை அகற்றி, வேதனைகளை அகற்றி, அவருடைய கலக்கங்களை மாற்றி நன்மையான பாதையில் அவர்களை நடத்த போகிறீர்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். துன்பக் கண்ட நாட்களுக்கு ஈடாக இரட்டத்தனியான நன்மை வரும் என்று சொன்னீர். நன்மையான நாட்களை, சந்தோஷமான நாட்களை, மேன்மையான நாட்களிலே குடும்பத்தில் ஒரு திருப்பத்தை பார்க்கட்டும், வேலையில ஒரு திருப்பத்தை பார்க்கட்டும், அவருடைய தொழிலில் ஒரு மாறுதலை பார்க்கட்டும். அவர்கள் காத்திருந்த ஒவ்வொரு காரியத்திலும் நன்மையை பார்க்கட்டும். சந்தோஷமான நாட்களை காண கேட்க கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென்.